பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாம் 2026ஆம் ஆண்டுக்கான ஆசையையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியை சோழி பிரசன்னம் மூலமாக சொல்லி வருகின்றேன். அதே நேரம் மாதராசி பலன் சொல்லி வந்தாலும் கூட ஏதோ முழு திருப்தி அடையாத ஒரு காலகட்டத்துலதான் நம் முன்னோர்கள் ஆதியிலே இந்த பலனை பார்த்து வந்தார்கள். துல்லியமான பலன் மட்டுமல்ல, நம் வாழ்வை நம்மை நகர்த்தி செய்கின்ற ஒரு பாலம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல மட்டுமல்ல, மலை சார்ந்த பகுதியில இந்த பலாபலனை எல்லாம் பார்த்து வந்துள்ளார்கள். அதுதான் மகர சங்கராந்தி பலன் என்று சொல்வார்கள். அந்த வகையில பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டு சங்கராந்தி புருஷ கர்ண பலன் சொல்லுவாங்க. இந்த பலாபலன் மூலமாக சோழி பிரசனத்தின் மூலமாக தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். தனுசை பொறுத்த வரைக்கும் மூலம், தனுசை பொறுத்த வரைக்கும் புராணம், தனுசுவை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 1. தனுசு ராசி அன்பர்களே, இந்த சங்கராந்தி புருஷன், இந்த சங்கராந்தி புருஷனுடைய நகர்வு, அவர் அணிந்திருக்கின்ற ஆடை ஆபரணங்கள், அதை வைத்தே இந்த காலகட்டத்தை அவர்கள் கணிப்பார்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த 2026ல சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் புலி வாகனம், புலியுடைய வாகனத்துல சிகப்பு நிற உடையில வைடூரிய ஆபரணங்களும் சிறு செண்பகப்பு மாலையும் அணிந்து கட்கம் என்னும் ஆயுதம் மற்றும் துந்துபி என்னும் ஒரு வாத்தியத்தையும் ஏந்தி கொண்டு உடன் பாத்தீங்கன்னா தாமிர பாத்திரத்திலே கையிலே வைத்துக் கொண்டு 3 முகங்களும் குரோத உணர்வுடனும் அனுஷ நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில மீன லக்னத்துல சஞ்சாரத்தை தொடர்கின்றார். இவர் இந்த வடிவத்துல, இந்த இருப்புல, இந்த நிலையில அவர் தொடர்கின்றார், நகர்கின்றார். இதை வைத்தேதான் அந்த காலத்துல எல்லாம் ஜோதிடம் கணித்தார்கள். அற்புதமான யோக பலன்களை சொன்னார்கள். அந்த வகையில பார்க்கும்போது தனுசுவை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நிகழ்த்தி வைக்கின்ற ஒரு காலமாகத்தான் இது அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா புதிய வீடு வாங்குகின்ற அற்புதமான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும். நல்ல யோகம் பெறக்கூடிய ஒரு காலமாகவே 2026 ஆண்டை சங்கராந்தி புருஷன் அமைத்து தருகின்றார். அதே நேரத்துல பதவி உயர்வு, அரசு துறையில ஆதாயம் பெறக்கூடியது, நல்ல தொழில் மாற்றங்களும், சிலரெல்லாம் கூட்டு தொழில் செய்து கலங்கி இருப்பார்கள். அந்த நிலை மாறி தனித்து ஒரு தொழில் செய்கின்ற அளவிற்கு தன்னம்பிக்கையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகின்றது. அதாவது சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வோடு கூடிய இடமாற்றத்தையும் சிலர் சந்திப்பார்கள். வேலை வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் எதிர்பாராத விதத்துல வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு சந்திக்கின்ற ஒரு மன தைரியமும் மனோதிடமும் இந்த காலகட்டத்தில் கிட்டும். யாரையும் நம்புவது, யாரையும் நம்பாமல் போவது என்றெல்லாம் கலங்கிய உங்களுக்கு அந்த நிலை மாறி நல்லது கெட்டது புரிபடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம் 2026 ஆண்டு அமைகின்றது. அது மட்டும் கூடியது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையா இருக்கணும். உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. எதையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதைத்தான் இந்த காலத்தில் கடுகிறார்கள். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடிய உங்களுக்கு அந்த கடனை அடைத்து நிம்மதி பெருமிச்சு விடுகின்ற ஒரு காலமாக இது அமையும். அது மட்டும் கிடையாது, தொட்டகாரியங்கள் அத்தனையும் துலங்கும். தொட்டகாரியங்கள் வெற்றி கிடைக்கும். எதிரிகள் விலகுவர். இது ஒன்று போறது. அதாவது நல்லது எதுக்கு கெட்டது என்று புரிபடாமல், யாரும் நண்பன் யாரும் பகைவன் என்று உணராமல் இருக்கின்ற இந்த எதிரிகள் நம்மை விட்டு சொல்லிக் கொள்ளாமலே விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பொருளாதாரம் திருப்திகரமா இருக்கும். அது மட்டுமா, தொழிலையும் சரி, உறவினர்கள் மத்தியிலும் சரி, பழகும் பொழுதும் சரி, மிகவும் கவனமாக இருப்பது என்ற ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது. அது மட்டும் கிடையாது, குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய அற்புதமான ஒரு யோக நிலையைத்தான் இது சங்கர புருஷன் உங்களுக்கு சொல்கின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல போன மன கவலை மாறும். அது ஒன்று போறாதா, அது மட்டும் கிடையாது, தடையாக இருந்த காரியங்கள் இனி தானாக விடைபெற்று சென்றுவிடும். குறிப்பா பாத்தீங்கன்னா வழக்குகள் சாதமாக அமையும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரகங்கள் மட்டுமல்ல, மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மை தர காத்திருக்கின்றன. திருமணமாக ஒரு நல்ல திருமணம் அமைவதற்கும், காலம் கடந்தும் திருமணத்துக்கு காத்திருந்தவர்களுக்கு ஒரு நல்ல திருமண முயற்சியில நல்ல நிலையை அடைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கின்ற மன வலிமையும் சூழ்நிலையும் அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா முயற்சிகள் இருந்த தடையகளும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். போதுமே, அற்புதமான ஒரு காலமாக, பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற காலமாக, வெற்றி நோக்கி நகர்கின்ற காலமாக, வீண் பழிபாவங்கள் இருந்து விடுபடுகின்ற காலமாக, நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் விடுதலை பெறக்கூடிய காலமாக,
ஒரு காலமாக நல்ல நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு அமைப்பு தான் இந்த 2026ஆம் ஆண்டு சங்கராந்தி புருஷன் அமைத்து தருகின்றார். நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஏதோ பூர்வ ஜென்ம நல்லதோ கெட்டதோ அந்த ஜென்மமானது அது செய்த சாப பாவங்கள் நம்மை தொடர்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் முன்னோர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் வருகின்ற அமாவாசைங்க, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, ஒவ்வொரு அமாவாசையிலையும் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை மட்டும் சரியாக செய்து விடுங்கள். அது கூட செய்ய முடியவில்லை என்றால் பசுவுக்கும் ஒரு கவலம், ஒரு வாய் அகத்திக்கீரை கொடுங்கள், புல்லு கொடுங்கள், வெள்ளம் கலந்த நீரை பசுவுக்கு வைப்பது இந்த ஆண்டு முழுவதுமே பித்ருக்களினுடைய ஆசையை தந்து நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு அதாவது பயமற்ற ஒரு நிம்மதியான ஒரு காலமாக 2026ஆம் ஆண்டு புருஷ சங்கராந்தி பலனை உங்களுக்கு தருகின்றார்.